வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வெற்றி வேட்பாளர் எஸ். ஆஸ்டின் அவர்களுக்கு 38வது வார்டு பிரதிநிதியும் குமரி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளருமான எஸ். முருகப்பெருமாள் தலைமையில் தொகுதி பார்வையாளர் சிதம்பரம் மற்றும் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை செயலாளர் சிவராஜ், வட்ட செயலாளர் முருகன், கிழக்கு பகுதி செயலாளர் துரை, அவைத்தலைவர் சுடலைமுத்து, கவுன்சிலர் சுப்பிரமணியம், வட்ட பிரதிநிதிகள் நடேசன், பேச்சிமுத்து, குட்டி மகேஷ், அஜித், மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் முத்துக்குமார், சிவன் நாகராஜன், BL2 ராஜேஷ், தினேஷ், மோகன், தினோ, பிரபு, கணேசன், சொரிமுத்து மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்கள் தளபதி சொன்னதை செய்தார். மகளிருக்கு உதவித்தொகை 1000 என்று சொன்னார், அந்த தொகையை அறிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் முதல்வன் திட்டம் என்று ஒன்றை அறிவித்து இன்று அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் அனைவரும் IAS IPS தேர்விலே தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதுபோக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாதம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு, பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாயும் மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்குகின்ற உயர்கல்வியை ஊக்குவிக்கின்றார். இப்படி சொன்னதையெல்லாம் செய்கின்ற ஒரு தலைவர் நம்மிடையே அடுத்து சில உத்தரவாதங்களையும் நமக்கு தந்திருக்கின்றார். என்ன உத்தரவாதங்கள் என்று சொல்லியிருக்கின்றால், மகளிர் உதவித்தொகை 1000 2000 உயர்த்திப்படுத்தணும் என்று சொல்லியிருக்கின்றார். அது போக மகளிருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனை நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்திற்கோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு நீங்கள் கொண்டு சென்று உங்களுக்கு பிடித்த சாமான்கள், அது ஒரு டிவியாக இருக்கலாம், அல்லது வாஷிங் மிஷினாக இருக்கலாம், அல்லது கிரைண்டர், எந்த மிஷின் தேவை இருக்கின்றதோ அந்த மிஷினை, அந்த கூப்பனை கொடுத்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று இல்லத்தரசிக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு கூப்பன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்.
தந்திருக்கிறார். சொல்லாத திட்டமான காலை உணவு திட்டத்தையும் தந்தவர் எங்களது தளபதி. அவருடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும், தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னார். எந்தவித ஒரு மதக்கலவரமும் இல்லாமல் அமைதியான முறையிலே இங்கே வாழ வேண்டும் என்று சொன்னார். இங்கே உதயசூரியன் உதிக்க வேண்டும், உதயசூரியன் உதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆசின் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அன்னாரை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது வெற்றி வேட்பாளர் ஆசின், நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537